வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்க மாதிரியான தக்காளி சாதம், அதுவும் பிரியாணி ரைஸில் சும்மா டேஸ்டியாக தக்காளி சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி சாதம் நம்ம பிரியாணி ரைஸை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதுக்காக 1.5 கப் அளவு நான் பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம். சாதம் செய்ய ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு பிரியாணி ரைஸை ஊற வச்சுருங்க. பிரியாணி ரைஸ் மட்டும் இல்லை, நீங்கள் நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணி கூட இந்த சாதம் பண்ணலாம். எப்போவுமே சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசியை ஊற வச்சிடணும். தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு நிறைய மசாலாஸ்லாம் தேவைப்படாது, கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். கொஞ்சமாக பட்டை, அதுக்கப்புறம் ஸ்டார் பூ, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், மராட்டி மொக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, வரமிளகாய், பச்சை மிளகாய். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். 2 சின்ன வெங்காயத்தை 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சாதம் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ குக்கர் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த கரம் செட்டு பாருங்கள், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண பச்சை மிளகாய் ஆயில் நல்லா பொரிஞ்சு வர அளவு வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது இது கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அரைச்சிருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு பெரிய வெங்காயம் கம்மியாக தான் ஆட் பண்ணணும், தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ அதனால் மீடியம் சைஸில் இருக்க கொஞ்சம் சின்ன வெங்காயமாக இருக்க பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண பெரிய வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால லைட்டாக அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டு வதக்குனிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துடும். இந்தளவு வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி சாதம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா நல்லா பழுத்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளி சாதத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதே மாதிரி தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் அதிகமான தக்காளி தேவைப்படும். நம்ம அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கணும். நான் 1.5 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் 350 கிராம் எனக்கு வரும். ஸோ அதனால நான் ஒரு 5லேருந்து 6 தக்காளி வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இப்போது தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இடைக்கு அடி பிடிக்கும். ஸோ நல்லா கிளறி விட்டு நல்லா தக்காளி மசிஞ்சு வர்ற அளவு வதக்கிக்கணும். இப்போது தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போது இதை ஒரு மூடி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவு வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வரமிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 3/4 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 1 நிமிஷம் கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். எனக்கு கொஞ்சம் தக்காளி கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த தயிரில் லைட்டாக கட்டியே தெரியுது பாருங்கள், இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். ஸோ அந்தளவு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்து பண்ணும்போது தக்காளி சாதம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா கொஞ்சம் புளிப்பாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த காரத்துக்கும் அந்த புளிப்புக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறனால ஒன்றுக்கு அதாவது 1.25 கப் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து 1.5 சென்ட் எடுத்தேன். ஸோ 2.5 கப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வந்து உப்பு காரம் பார்த்துட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த தக்காளி சாதத்துக்கு ஆட் பண்ணியிருக்க தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை தான் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ரைஸை ஊற வச்ச தண்ணி ஆட் பண்ணி நம்ம தக்காளி சாதம் பண்ணும்போது நம்ம பிரியாணி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் நான் வந்து அரிசி ஊற வச்ச தண்ணி தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. அரிசியை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அதில் வந்து இப்படியே மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கிறதும் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அது நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா தண்ணியும் அரிசியும் கொஞ்சம் சரிசமமாக வரும். அப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே அதில் வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் சாப்பாடு வந்து நல்லா குழையாமல் நமக்கு கிடைக்கும். நான் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ஃபைனலாக இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் கொஞ்சம் வந்து புதினாவும் வந்து ஆட் பண்ண போகிறேன். புதினா கொத்தமல்லியில் நிறையெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. சும்மா கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி இருக்கிற மாதிரி. பாருங்கள் 2 விசில் விட்டு தம் இறங்கினதுக்கப்புறம் எடுத்தாச்சு. சும்மா சூப்பராக தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு நல்லா பிரியாணி மாதிரி இருக்கும் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாஸ்மதி ரைஸில் சும்மா அருமையான தக்காளி சாதம் சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.